அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சட்டசபையில ஒரு காரசார விவாதம் நடந்துச்சு. எது குறித்து? போதை குறித்து. இந்த போதை குறித்த காரசார விவாதத்துல மாறி மாறி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போதைக்கு நீங்க தான் காரணம், போதைக்கு நீங்க தான் காரணம் பேசிட்டாங்க. இதுல நம்மளுடைய உண்மையை மட்டுமே பேசுவோம்னு சொல்லி பெத்த தாயிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எந்திரிச்சு 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காப்புல. உண்மையிலே அமைச்சர் சொல்றது மாதிரி, ஏன்னா அமைச்சர் உண்மையை தான் சொல்லுவாங்க. அமைச்சர் சொல்ற மாதிரி 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே இல்லையா அப்படிங்கிறது குறித்தும், இதே போதை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தமிழ்நாடு டாஸ்மாக்ல 2021 26 வரைக்கும் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. ஒப்பந்த முறைகேடு, அதிகாரிகளை சிலர் கட்டுப்படுத்தினார்கள் என்று 45 இடங்களை சோதனை நிகழ்த்தி அதுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, துறை சார்ந்த அதிகாரி விசாகன் IAS, ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், அதே போல தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தார் என்று அறியப்பட்ட செந்தில் பாலாஜியோட நண்பராக இருந்தார் அறியப்பட்ட ரத்தீஸ் சண்முகவேல் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையா இல்லை அரசியல் பழிவாங்களா அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே கிடையாதுங்க என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு IAS அதிகாரியினுடைய சகோதரருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் பரபரப்பாக செய்தி வெளியிட்டுச்சு. யார் அந்த IAS அதிகாரியினுடைய தம்பி, சகோதரர் அப்படின்னா ரத்தீஸ் சண்முகவேலு. கடந்த ஆட்சியில் டாஸ்மாக் அதிகாரிகளை அன்அபிஷியலா தொடர்பு கொண்டு சில ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு இவர் அறிவுரை சொன்னாரு. இவருடைய மேற்பார்வையின் கீழ சில நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது. அதனால டாஸ்மாக் முறைகேட்டில் இவருக்கும் பங்கு இருக்கு என்று 2020 அமலாக்கத்துறை ரைடு வந்துச்சு. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு, டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் IAS வீட்டுக்கு, அப்போ இந்த ரத்தீஸ் சண்முக வீட்டுக்கும் ரைடு வருது. ரைடில் பல்வேறு ஆவணங்களை எடுக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக டான் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கெல்லாம் ரைடு நடத்துறாங்க. அப்புறம் ரைடு நடத்தி அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் போய் எந்த இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது என்று அமலாக்கத்துறை மீதே வழக்கு போட்டு அப்புறம் தங்களுடைய அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தாங்க. அது வேற கதை. ஆனா இந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் டாஸ்மாக்ல மிகப்பெரிய முறைகேடு, ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை 45 இடங்கள்ல ரெய்டு நடத்துறாங்க. இந்த ரெய்டுல அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் IAS, டாஸ்மாகுடைய முதுநிலை மேலாளர்கள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், அதே போல செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர், அப்புறம் செந்தில் பாலாஜியுடைய நண்பராக அறியப்படுகிற இந்த டாஸ்மாக்ல இவருடைய செயல்பாடு அதிகமாக இருந்துச்சு, இவருடைய என்ன சொல்றது தலையீடு இருந்துச்சு என்று சொல்லி ரத்தீஸ் சண்முகவேல் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாரு என்று சொல்லி அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸை கொடுத்திருக்காங்க. நான் கேட்கிறேன், ரத்தீஸ் சண்முகவேலை வலைவீசி தேடக்கூடிய தமிழக அரசு ரத்தீஸ் சண்முகவேலுக்கு மிக 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 எப்படி மிக 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 நெருக்கமாக அவருடைய தொழில்முறை பார்ட்னராக கருதப்படுகிற சுஜய் ரெட்டி என்கிற சுஜய் ஆனந்த் தேவி ரெட்டி, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக, ஒரு ஆண்டர்பிரனராக, அன்அபிஷியலா இன்டர்னலா பிளாக் வேர்ல்டில் அறியப்படக்கூடிய ஒரு நபர். இவருடைய புகைப்படங்களை கூட தேடி எடுக்க முடியாது. ஆனால் 2021 2026 வரைக்குமான அந்த அரசில் நான் தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் என்று சொல்லி எல்லா வேலைகளையும் கனகச்சிதமாக முடிச்சிருக்காரு. ரெட்டி காரும் இல்லையா, கனகச்சிதமாக முடிச்சிருக்காரு. சரி, இந்த ஆட்சி வந்துருச்சு. போன ஆட்சியில் தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்த ஒருத்தன் இந்த ஆட்சியில் என்ன ஆக முடியும் சொல்லுங்க? எப்படி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களோ, எப்படி FIR போடுறாங்களோ, எப்படி ஓட விடுறாங்களோ, எப்படியாவது வழக்க போடலான்னு முயற்சி பண்றாங்களோ, அது மாதிரி பண்ணுவாங்கல்ல. ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகும் நான் தமிழக முதலமைச்சருக்கு நண்பன், எப்படியா ஒரே மனுஷன் திமுக தலைமை குடும்பத்துக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நெருக்கமா இருக்க முடியும்? யாரால முடியும்? சுஜய் ரெட்டியால முடியும். ஏன் முடியும்? சுஜய் ரெட்டியும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் நெருங்கிய நண்பர்கள். எப்படி? வகுப்பு தோழர்கள். மங்காத்தா படத்துல அஜித்தும் அர்ஜுனும் ஒரே இதுல ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா? அது படத்துல கிளைமாக்ஸ் முடிஞ்சு கடைசி காட்சியில தான்
தலை அப்படின்னோடனே ஆக்ஷன் கிங் அப்படின்னோடனே நமக்கு தெரிய வரும். அது மாதிரி இங்க சுஜய் ரெட்டிக்கும் இந்த தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. கல்லூரி காலத்து நட்பு, ரெண்டு பேரும் வகுப்பு தோழர்கள், ஒரே கல்லூரி என்பதனால ரெண்டு பேரும் மிக நெருக்கமாக பழகிருக்காங்க. இதுல மிக முக்கியமா பார்க்கணும்னா 2020 வரைக்கும், அதாவது 2021 வரைக்கும் இந்த சுஜய் ரெட்டியினுடைய சொத்து மதிப்பு அதிகபட்சம் 300 கோடி. எப்படி? சவுத் இந்தியா பாட்லிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சவுத் இந்தியா பாட்லிங்னா நாம குடிக்கிற பெப்சிக்கு இருக்கு இல்லையா, திருநெல்வேலி மாவட்டம் கெங்கை கொண்டான்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்பேட்டைகள் இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியா பாட்லிங்குடைய உரிமையாளர், இந்த சவுத் இந்தியா பாட்டினுடைய டைரக்டர் இந்த சுஜய் ஆனந்த் ரெட்டி. எப்படி ரெட்டி எங்க கொண்டு போட்டுக்காரு பாருங்க, கங்கை கொண்டாங்க. தாமிரபரணி ஆத்துல ஒரு ஃபிளாஷ் ஆஃப் செகண்டுக்கு 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கிறான்ல, யாரு? இந்த சுஜய் ரெட்டி. இந்த சுஜய் ரெட்டி தண்ணி எடுத்து தான் நாம தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பெப்சி, 7up, ஃபேண்டா, மிரிண்டா இதெல்லாம் குடிக்கிறது எது? சுஜய் ரெட்டியோட தண்ணி, சுஜய் ரெட்டியோடைய நிறுவனம். அதாவது அங்கிருந்து வரக்கூடிய பெப்சியை இங்க வந்து பாட்லிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த சவுத் இந்தியா பாட்லிங் கம்பெனி. இந்த சவுத் இந்தியா பாட்லிங் கம்பெனியில் சுஜய் ரெட்டி எப்படி ஒரு டைரக்டரோ, அதுபோல ரத்தீஷ் என்கிற இந்த ரத்தீஷ் சண்முகவேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவரும் ஒரு மேனேஜிங் டைரக்டராக அந்த ஒரு நிர்வாக பொறுப்பில் செஞ்சிருக்காரு. ஒரு தொழில்முறை பார்ட்னர்கள். 2021 வரைக்கும் 300 கோடி வைத்திருந்த இந்த நிறுவனம் இன்றைக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேல வளர்ந்தது எப்படி? இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 10 நிறுவனங்களை சுஜய் ரெட்டி தொடங்கியிருக்காரு. எது? மோனட் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்காரு, அது பழைய நிறுவனம் வாங்கியிருக்காரு. மோனட் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தை வாங்கியிருக்காரு. சென்ட்வின் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், மெகாவின் ரியல்டி பிரைவேட் லிமிடெட், கிறிஸ்லின் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட், ட்ரூ விஷன் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட், சென்ட்வின் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட், ஐரா டெவலப்பர்ஸ். இந்த ஐரா டெவலப்பர்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிடணும். இதை தவிர மற்றெல்லாம் வந்து இந்த மாதிரி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் லேஅவுட் போடுறோம் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் விசாரித்தாலே, இதாவது இந்த ஐரா, சென்வின், ட்ரூவிசன், அப்புறம் வந்து மெகாவின் இதெல்லாம் விசாரித்தாலே இதில் வித்தவனும் வாங்கினவனும், அதாவது இவர்கிட்ட வாங்கினவனும் இவருக்கு வித்தவனும் பல கோடி ரூபாயை இழந்திருக்கான். தன்னுடைய அதிகார பலத்தை காட்டி, தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறது, விற்கும் போதும் அதிக விலைக்கு விற்பது. எப்படி? அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறது, அதிக விலைக்கு விற்பது. அதுதான் அண்டர் கிரவுண்ட் ரியல் எஸ்டேட் தாதாவாக இந்த சுஜய் ரெட்டி அறியப்படாரு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமாகவும் இவர் மீது எந்த வழக்கும் இல்லை. சரி, டாஸ்மாக்ல இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? 43 ரெய்டு போறாங்க. அதுல செந்தில் பாலாஜி மீது, அதுல விசாகன் ஐஏஎஸ் மீது, அதுல இந்த ரத்தீஷ் மீது வழக்கு போடுறாங்க. சரி, அதுல இவருக்கு என்ன தலையீடு இருக்குன்னா, கடந்த ஆட்சி இவருக்கு தலையீடு இருக்கா இல்லையா, இருந்திருக்குமா என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இந்த ஆட்சி தன்னை எப்படி காட்டிக்குது? தூய்மையான ஆட்சியாக, இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாத ஆட்சியாக, பவர் சென்டர் இல்லாத ஆட்சியாக காட்டிக்குது இல்லையா? என்ட்ரிகான்னு சொல்லி ஒரு கம்பெனி. இந்த என்ட்ரிகா கம்பெனியில் ஒரு 11 ப்ராடக்ட், 11 சரக்குகள், 10 பிராண்டி, ஒரு ஒயின், செயற்கை சுவையூட்டிகள் இருக்கு, ஆர்டிஃபிஷியல்ஸ் கலர்ஸ் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி FSSAI என்ன பண்றாங்க? பேன் பண்றாங்க. பொதுவாக ஒரு பேன் பண்ணா அந்த பேன்லேருந்து கன்சூமர் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ போய் அந்த பேனை வந்து எடுத்து கொண்டு வரதுக்கு மினிமம் 1 மாதம், மேக்சிமம் 6 மாதம். அதாவது வேர்ல்டுலே ஃபாஸ்டஸ்ட் பேன் ரிலீஃப், பெயின் ரிலீஃப் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பேன் ரிலீஃப் கேள்விப்படலை. ஃபாஸ்டஸ்ட் பெயின் ரிலீஃப்னா அசிக்ளோ பேனா போடலாம், ஆனால் ஃபாஸ்டஸ்ட் பேன் ரிலீஃப்னா எங்கே போகணும்? சுஜய் ரெட்டி தான் போகணும். இந்த என்ட்ரிகா நிறுவனம் 11 ப்ராடக்ட்டுகளை FSSAI ரத்து பண்ணி தடை விதித்து 24 மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தடை நீக்கப்பட்டு மீண்டும் வீரன் உட்பட, ஹனிபி உட்பட அந்த சரக்கள் தமிழ்நாடு டாஸ்மாக்ல விற்கப்படுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஆளு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாட் ஒன்லி விஷ்ணு ரெட்டி, இன்க்ளூடிங் திஸ் சுஜய் ஆனந்த் தேவி ரெட்டி. சுஜய் ஆனந்த் தேவி ரெட்டி இந்த என்ட்ரிகாவில் ஒரு அறிவிக்கப்படாத பார்ட்னர். இவருடைய பினாமி கம்பெனி தான் அந்த என்ட்ரிகா. அபிஷியலா இந்த என்ட்ரிகாவுடைய டைரக்டர் யாருன்னா தசரத ராமி ரெட்டி. அவர் தான் அறிவிக்கப்பட்ட அன்அபிஷியலான டைரக்டர். ஆனால் அன்அபிஷியல் டைரக்டர் யாருன்னா இந்த
சுஜய் ரெட்டி. சுஜய் ரெட்டியினுடைய தலையீடு இருப்பதனால, சுஜய் ரெட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் பவர் சென்டரே கிடையாது, தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, நான் ஒரே ஒரு ஆள் தான், யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. யாரு? நம்ம ஆளு கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு நேரு ஸ்டேடியத்தில் முழங்கினாப்ல மே 10ஆம் தேதி. அப்புறம் எப்படி சார் என்ட்ரிகா நிறுவனத்துடைய போட்ட 11 தடைகள் நீக்கப்பட்டுச்சு? தமிழக அரசு இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? இதுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் விக்னேஷ் அவர்கள் விளக்க உரை கொடுப்பாரா? 11 ப்ராடக்ட்கள் எந்த அடிப்படையில் இருந்துச்சு? சுஜய் ரெட்டிக்கு உங்களுக்கு பழக்கமே இல்லை, சுஜய் ரெட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. சுஜய் ரெட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தான் இந்த என்ட்ரிகா நிறுவனத்தினுடைய தடை நீக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த ஆட்சியிலேயே என்ட்ரிகா ப்ராடக்டை 24 ஹவர்ஸ்ல பேனை ரிலீஃப் பண்ற இந்த சுஜய் ரெட்டி கடந்த ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருப்பாரு? கடந்த ஆட்சியில் டாஸ்மாக்ல தலையீடு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? 100 விழுக்கு நடந்திருக்கும். ஏன்னா இவருக்கு மது உற்பத்தி ஆலைகள் இந்த சுஜய் ரெட்டிக்கு இருக்கு. மது உற்பத்தி ஆலைகள்ல பினாமி பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த சுஜய் ரெட்டி கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை, டாஸ்மாக் அதிக அமைச்சர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாரா? இவர் இன்ஃப்ளூயன்ஸ் 100 விழுக்காடு பண்ணியிருக்காரு. ஆனா இவர் பேர் கூட வெளியே வரல. ஏன்? கடந்த ஆட்சியிலையும் அந்த ஆட்சியினுடைய தலைமை கொடுத்து நண்பராக அறியப்பட்டாரு. இந்த ஆட்சியில ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர், மிக மிக நெருக்கமான நண்பர். இவர் அவர் கூட நெருக்கம் தான் அவர் கூடவே ஜாயின் அடிச்சிருக்காரு விஷ்ணு ரெட்டி. விஷ்ணு ரெட்டிக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவருடைய மச்சான், அதாவது இவருடைய தங்கச்சியை விஷ்ணு ரெட்டி கட்டிருக்காப்ல, ரெண்டும் மாமா மச்சான், மாப்பிள்ள, அதாவது கசின் பிரதர்ஸ். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் விஜய்க்கு சுஜய் ரெட்டி மூலியமாக தான் விஷ்ணு ரெட்டிங்கிற நபரே அறியப்படுறாரு. தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகராக அபிஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கிற விஷ்ணு ரெட்டி சுஜய் ரெட்டியினுடைய கசின் பிரதர். சுஜய் ரெட்டியும் விஷ்ணு ரெட்டியும் இப்படி, விஷ்ணு ரெட்டியும் விஜயும் இப்படி, விஜயும் சுஜய் ரெட்டியும் இப்படி. அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்புறம் எப்படி கேள்வி கேட்பாங்க? உண்மையான நேர்மையான தூய்மையான ஆட்சியா இருக்கும் அப்படின்னா சுஜய் ரெட்டியை தூக்கி விசாரிச்சா டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் தொட மாட்டீங்க? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இன்றைக்கு இருந்து இன்றைக்கும் பல அமைச்சர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இந்த சுஜய் ரெட்டி விஷ்ணு ரெட்டி கும்பல் வெறும் டாஸ்மாக்ல மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் 75,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆண்டு, 5 ஆண்டுகளில் 75,000 கோடி ரூபாய்க்கு இந்த மைன்ஸ்ல இருந்து வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற திட்டத்தோடு களமிறங்கி இருக்கிறது சுஜய் அண்ட் விஷ்ணு ரெட்டி கும்பல். இது ஊடக செய்தியா அப்படி வந்துருச்சு. அபிஷியலா தமிழ்நாட்டுடைய யாரு, நம்ம ஆதவர்ஜுனா ரெட்டிகார் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு எல்லாம் ரெட்டி ரெட்டி. அவர் சொல்றாரு 15,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் மைன்ஸை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. யார் பிளானு? விஷ்ணு ரெட்டி பிளானு, சுஜய் ரெட்டி பிளானு. எதெல்லாம் சம்பாதிக்க வழிவகை இருக்கிறதோ அதெல்லாம் சம்பாதிக்கணும் என்று குறிக்கோள் வைத்து கங்கணம் கொட்டி இறங்கி இருக்கிற ஒரு கும்பல். அது விஜய் அவருடைய நெருங்கிய நட்பு கும்பல். கிட்டத்தட்ட பெரம்பூர்ல மட்டும் 400 கோடி ரூபாய்க்கு இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். சென்னை பெரம்பூர்ல யாரு? சுஜய் ரெட்டி. பெங்களூர்ல 500 கோடி ரூபாய். ஸ்ரீபெரும்புதூர்ல மட்டும் ஒரு வேர் ஹவுஸ் 300 கோடி ரூபாய்க்கு ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்காரு. 300 கோடி ரூபாய்க்கு வேர் ஹவுஸ்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமான வேர் ஹவுஸாக இருக்கும் என்பதை கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம். ஓஎம்ஆர்ல கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய்க்கு பில்டிங். 400 கோடி ரூபாய்க்கு பில்டிங் இருக்குன்னா அது எவ்வளவு வேல்யூவான இடத்துல இருக்கும். ஓஎம்ஆர் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இல்லை, இது போல பல பில்டிங் நேமோட சொல்ல முடியும். தேவைப்பட்டா எந்தெந்த பில்டிங் எந்த இடத்துக்கு புகைப்படத்தோடு வெளியிட முடியும். அந்த அளவுக்கு இந்த ஓஎம்ஆரே சுஜய் ரெட்டி விலை கொடுத்து வாங்கிட்டாயா அப்படின்னு போற போக சொல்லுவாங்கல்ல. இந்த அமைச்சர் இந்த கோயிலை தவிர எல்லாம் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம், பாதாள சாக்கடை, மின் தகன மையம் இருக்குன்னா அதை தவிர எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு சுஜய் ரெட்டி ஓஎம்ஆருடைய இன்றைக்கு காட்ஃபாதராக, ஓஎம்ஆருடைய காட்ஃபாதர் அல்ல, ஓஎம்ஆரையே மொத்தமா விலைக்கு வாங்கினா கூட சுஜய் ரெட்டி வாங்க தயாரா இருக்காரு. அது ஓஎம்ஆரை சுஜய் ரெட்டி ரோடு ஓஎம்ஆர் அப்படிங்கிறத எஸ்ஆர்ஆர் அப்படின்னு கூட மாத்தலாம், எஸ்எம்ஆர் கூட மாத்தலாம். அந்த அளவுக்கு வாங்க தயாராயிட்டாங்க. ஓஎம்ஆர் மட்டும் கிடையாது, ஜிஎன்சிடி ரோட்ல கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி சென்னையினுடைய ஹாட்டான முக்கியமான இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்களை ஆரம்பிப்பது, அதில் கட்டடம், அப்போ பெரிய பெரிய நிறுவனங்களை வாங்குவது, வேர் ஹவுஸ் கட்டுவது, பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்து ஐடி நிறுவனங்களுக்கு வாடகை கொடுவது. இப்படி இந்த 5 ஆண்டுகள்ல 5,000 கோடி ஒருத்தர் சம்பாதிச்சிருக்கிறான். ஆனா எந்த வளையத்துக்குள்ளேயும் சிக்கலை. ஏன்? ரத்தீஸ் மீது பாய்ந்த வழக்கு ஏன் இவ்வளவு இருந்தோம்? 2021 வரைக்கும் 300 கோடி இருந்து இப்போ 5,000 கோடியா மாறுது. பல நிறுவனங்கள் இருக்கு. என்ட்ரிகா முதற்கொண்டு பல்வேறு டாஸ்மாக் இதில் சம்பந்தப்படுறாரு. அப்படி இருந்து ஏன் இந்த சுஜய் ரெட்டி வழக்கு பாயில
ரத்தீஸு திமுகவுக்கு மட்டும் நெருக்கம், ஆனால் சுஜய் திமுகவுக்கு நெருக்கம், தமிழக முதலமைச்சருக்கு நெருக்கம். அந்த ஆட்சியில் திமுக நெருக்கமாக அறியப்படுறாரு. ஆனால் இந்த ஆட்சியில் தமிழக முதலமைச்சருக்கு நெருக்கம் என்பது தமிழ்நாட்டுடைய எல்லா அதிகாரிகளும், எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் உயர் அதிகாரிகள், அதே போல் தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பெருமக்கள் தன் கட்டுப்பாட்டில் மொத்தமாக வச்சுக்காரு சுஜய் ரெட்டி. இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், அது விஷ்ணு ரெட்டி இன்னும் அதுக்கு மேலே மொத்த அமைச்சரையும் கட்டுப்பாட்டு வச்சுக்காரு. அப்படி வச்சுக்கும் போது நடவடிக்கை எடுப்பாங்களா? திமுகவா இருந்தால் அடிப்போம், எங்களுக்கு வேண்டப்படம் இருந்தால் நாங்கள் தூக்கி வச்சு கொஞ்சுவோம். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நேர்மையாக இந்த விசாரணை நடத்தும் என்றால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் இந்த சுஜய் ஆனந்த் ரெட்டி. அவருடைய மச்சனன், அவருடைய கசின் பிரதர் விஷ்ணு ரெட்டி. பவர் சென்டர் யாரா இருந்தாலும் தூக்குவோம், தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் என்று சொல்றீங்களே. இவங்க தொட்டிருக்காங்க சார், நிறைய தொட்டிருக்காங்க சார். கொஞ்சோண்டு ஊறுகாய் நடக்கல சார், இவங்க ஜாம் பாட்டிலையும் மொத்தமாக நக்கிருக்காங்க சார். இவங்களை தூக்குங்க சார். நீங்க உண்மையான நேர்மையான தூய்மையான ஆட்சி நடத்துறீங்கன்னா நீங்க தொடமாட்டீங்க, தொட்டா விட மாட்டீங்க, தொடவும் விட மாட்டீங்க. அப்படின்னா தொட்டவங்களையும் விட மாட்டீங்கன்னா இவங்களை தூக்குங்க. உங்களை நேர்மையான ஆட்சின்னு சொல்லி திரிசா மாதிரி நானும் சல்யூட் பண்றேன். கடந்த 2001 2006 வரைக்குமான கடந்த கால ஆட்சியில் டாஸ்மாக் மூலியமா மட்டும் இந்த சுஜய் ரெட்டி சுருட்டிய பணம் 1500 கோடி. அதை பணமாக வச்சிருக்க முடியுமா? லேண்டாக போட்டு தன்னை ரியல் எஸ்டேட் அதிபராக காட்டியிருக்காரு. அப்படித்தான் மாங்காடில் பன்ருட்டியில் பல 100 ஏக்கரை வாங்கி போட்டு தன்னுடைய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய முயற்சி இறங்கியிருக்காரு இந்த தூய்மையாளருடைய நண்பன் சுஜய் ரெட்டி. இப்போ ரத்தீஸ் ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்றாங்கன்னா முதல்ல சிக்க போறது சுஜய் ரெட்டி. அதனால தான் ரத்தீஸை யாருக்கும் தெரியாம அனுப்பிச்சு வச்சிருக்காரு, தலைமறைவாக்கியிருக்காரு சுஜய் ரெட்டி. ரத்தீஸை சுஜய் ரெட்டி தலைமறைவாக்க, ரத்தீஸை சுஜய் ரெட்டி காப்பாற்ற, சுஜய் ரெட்டியை நம்மளுடைய பக்கா மாசு காப்பாற்றிட்டு இருக்காரு. மொத்தத்தில் இது தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி என்று உருட்டுவதற்கு எந்த விதமான தகுதியும் இந்த ஆட்சிக்கு இல்லை என்பதற்கு இந்த சுஜய் ரெட்டியே பெரிய சான்று. சல்யூட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆதவர்ஜுன் அவர்கள் இன்றைக்கு சட்டசபையில் ஒரு காரசார விவாதம், யார் ஆட்சியில் போதைப்பொருள் பழக்கம் இருக்குன்னு அப்படி விவாதம் நடத்தும் போது அவர் சொல்றாரு, சட்டசபையில் பேசுறாரு, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பதிவு போய்கிட்டு இருக்கு, உலகமே கவனிச்சுக்கிட்டு இருக்கு, எதிர்கால தலைமுறை உத்து நோக்கிக்கிட்டு இருக்கு. சொல்றாரு, 2020க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே இல்லைன்னு. அமெரிக்காவில் எதுவும் இருந்தீங்களா? ஆப்பிரிக்கா எங்கும் போயிருந்தீங்களா? இல்லை ஆக்ஸ்போர்ட்ல எதுவும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதான் 2020க்கு முன்னாடி நீ அரசியலே கிடையாது, அப்புறம் எப்படி தெரியும்? 2024 இவர் அரசியலுக்கு வராரு, அதனால அதுக்கு முன்னாடி இவர் அழிச்சு வர அழிரப்புற வச்சு 2020 மட்டும் தமிழ்நாட்டில் 5403 போதை பொருள் பயன்படுத்திய வழக்குகள். ஹலோ மிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ ஆதவ அர்ஜுனா, கூகுள் ஒன்று இருக்குல்ல, சர்ச் பண்ணி பாருங்க, உங்க காலு கீழே இருக்கும், எடுத்து பாருங்க, அப்படி போனை சர்ச் பண்ணி பாருங்க. செல்போனை பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது, கொஞ்சம் தேடி பார்க்கறதுக்கும் பயன்படுத்தணும். 2020 5403 வழக்குகள் போதைப்பொருள் வழக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட பல 1000 கிலோ கஞ்சா தமிழ்நாட்டில் பிடிபட்டிருக்கு. குறிப்பா நாகப்பட்டினத்தில் ஒரே நாளில் 96 கிலோ கஞ்சா 2020 தான் பிடிக்கப்பட்டிருக்கு. கூகுளில் போட்டால் மேலே வந்துடுது. ரொம்பலாம் தர, நானும் கூகுளில் தான் தேடினேன், நான் ஒன்றும் டேட்டா உள்ளங்கெல்லாம் வச்சிருக்கல. அதே போல் இந்த மெத்தபெட்டமைன் போலவே இந்த கிறிஸ்டல் மித்து 2020 பிடிபட்டிருக்கு. ஹெராயின் வழக்குகள் பிடிபட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 2020, 2019, 2016, 2017, 2015, 2014 காலகாலமாக கஞ்சா போதை எல்லாம் இருக்கு. இதை யார் கட்டுப்படுத்துவது, இதை யார் நெறிப்படுத்துவது என்பதுதான் கேள்வி. ஆனா திமுக ஆட்சியில் இவ்வளவு இருந்துச்சுங்க, இவ்வளவு இப்போ இல்லைங்க, நாங்கள் சுத்தமாக ஒழிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லணும். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் இருந்துச்சு, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியணும், எங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. அது இருந்துச்சுன்னு தான் நாங்கள் ஊர் ஊராக பேசியிருக்கோமே. ஜாபர் சாதிக்கு பேசியிருக்கோம், கீழக்கரையில் பிடிபட்டிருக்கு, ராமேஸ்வரத்தில் பிடிபட்டிருக்கு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பிடிபட்டிருக்கு. ஏன், நான் சிறையில் இருக்கும்போது 3200 பேர் கைதி இருந்தான் புழல் ஜெயிலில். கிட்டத்தட்ட 600 கேஸு போதை கேஸு. கஞ்சா வித்தவன், அந்த மெத்துன்னு ஒன்று இருக்கு, ஸ்டாம்புன்னு ஒன்று இருக்குன்னா புழல் ஜெயிலில் வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ கேஸு பதிவாச்சு, 2021 பதிவாச்சு. அப்போ அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த 100 நாட்கள்ல நாங்கள் நம்பி தள்ளியது என்ன,
நாங்கள் நிமிர்த்தி காட்டியது என்ன? இந்தந்த இடத்துல இருந்துச்சுங்க நாங்கள் பிடிச்சிட்டோங்க அப்படிங்கிறதான் தேவையோடைய. எதை கேட்டாலும் உங்க ஆட்சியில் இல்லையா, போதை பொருட்படி நீங்க பயன்படுத்தலையா, இப்படி ஊழல் நடந்துக்க நீங்க பண்ணலையா, இதைத்தான் கடந்த ஆட்சியாளர்கள் அதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் கை காட்டினாங்க. நண்பன் மரத்தில் வர்ற மாதிரி மாறி மாறி கை காட்டிட்டு இருக்கீங்க. சட்டசபையில் உட்காந்து அவங்க சரியில்லைங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வரல, மக்கள் ஓட்டு போடல, உங்களை தேர்ந்தெடுத்தாச்சுல. இப்போ நீங்க சொல்லுங்க, 100 நாட்களில் எவ்வளவு ஒழிச்சிருக்கீங்க? இந்த ரீல்ஸில் போறானே, வந்த 2 நாளில் 90 கிலோ 100 கிலோ போதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போச்சான்னு சொல்லி 2023 புதைச்சதை கொண்டு எடுத்து வந்து வீடியோ போட்டேன். அது மாதிரி சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும், உளமாற சொல்லணும். 2020 போதைப் பொருள் கலாச்சாரமே தமிழ்நாட்டில் இல்லை என்று ஆதவரித்து நான் சொல்லியிருப்பது அப்பட்டமான பொய். தமிழ்நாடு சட்டசபையில் எனக்கு தெரிஞ்சு தமிழக சட்டசபை வரலாற்றில் ஒரு சபாநாயகர் ஆளுங்கட்சி அமைச்சரை பார்த்து யோ உட்காரியா என்று சொல்லாம என்னங்க சொல்ல வர்றீங்க, என்ன சொல்ல வர்றீங்க, ஓ என்னையா சொல்ல வர்ற இப்படின்னு கேட்கறது இதுதான் முதல் முறை. ஒரு பக்கம் இந்த அமைச்சர் ரமேஷ், ஒரு பக்கம் இவர் மாறி மாறி வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியாம சம்மந்தம் வச்சுக்க. அதாவது ஒருத்தர் வந்து சட்டசபையில் கருணாநிதி அப்படின்னு பேரை சொல்லிட்டாரு. அப்படி சொல்லக்கூடாது, அவருக்கு கலைஞர் என்று தான் அறியப்பட்டிருக்காருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அப்போ ஓபிஎஸ் எழுந்திச்சு கலைஞர் கருணாநிதி சொன்னதுக்காக எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய ஆளுங்கட்சி அமைச்சரை அந்த காலத்தை கண்டிச்சிருக்காரு. அப்படி ஒரு மரபுள்ள சபை இது, அதனால இப்படி பேசக்கூடாதுன்னு அவர் சொல்ல. இப்படி எங்களுக்கு நாகரிக பாடம் எடுக்கிற ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக இருக்கலாம், அவர் அதிமுக இருக்கலாம், அவர் முன்னாள் முதலமைச்சர் 3 முறை இருந்தவர், ஒரு மூத்த மனிதர். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைக்காத ஒரு காலம் அந்த திருச்சி ரமேஷ், யாரு அறநிலைத்துறை அமைச்சர். நேத்து பேஞ்சிருக்க மழை இன்னும் முளைக்கவே இல்லை, இப்படிதான் இருக்கு. அவர் எதிர்த்து எங்களுக்கு மாண்பை கற்றுக் கொடுக்குற நீங்க உங்க எதிர்கட்சி தலைவருக்கு மாண்பை கற்றுக் கொடுங்க. உங்க எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுக்கு இவர் முதலமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு கேபினெட் தான், அவருக்கு அந்த அந்தஸ்து இருக்கு. அதனால தான் கிரீன்வேஸ் சாலையில் அவருக்கு வீடு கொடுத்துருக்கு. சரியா? அப்போ அந்த உங்க எதிர்கட்சி தலைவருக்கு நீங்க மாண்பை கற்றுக் கொடுங்க, கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்றீங்களா, அதை கற்றுக் கொடுங்கன்றார். என்ன கற்றுக் கொடுமா? முதலமைச்சர் வரும்போது அவர் உட்கார்ந்துருக்காரு. இப்போ முதலமைச்சர் வரும்போது என்ன விழுந்து கும்பிடணுமா எல்லாரும்? எனக்கு புரியலையே. முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்க வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்கலாம், தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்கலாம். முதலமைச்சருக்கு எழுந்து நிற்கணும் சபை மரபு ஏதாவது இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது இருக்கா? சபை அப்படிதான் சபாநாயகர் தான் சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஆளுநர் வரும்போது எந்திக்க மாட்டாங்க, முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சிருவாங்களா? அமைச்சர் பேசின பேச்சை கட்டி எனக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த பசங்க படத்தில் 2 பேர் ஏத்தால சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சின்ன பையன் ஒரு பையன் ஓடி போய் அந்த ஏத்து வீட்டுக்கார வயிற்றுல போய் பயங்கரமாக குத்துவான். அதுதான் தோணுச்சு. ஏய் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது நீ யாரப்பா குறுக்க வந்து இங்கே முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிற்கணும், மரியாதை கொடுங்க. மரியாதைங்கிறது கேட்கப்படாது தம்பி, அது தானா வரணும், அது வராது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,